சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் மருத்துவ மாணவர்கள் சமாதி கட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் விவேக் கணநாதனிடம் கேட்கலாம். விவேக், இன்றைய தினம் மருத்துவ மாணவர்கள் இதுபோன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க என்ன காரணம்? தொடர்ச்சியாக அவர்கள் 15 நாட்களுக்கு மேலாக முதுகுநிலை பள்ளிகளில் மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளநிலை கல்வியை முடித்து அரசு மருத்துவர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாணவர்கள் முதுநிலை கல்வியில் மருத்துவக் கல்லூரியில் சேரும் பொழுது அவர்களுக்கு 50% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும், சர்வீஸ் கோட்டா எனப்படக்கூடிய அந்த 50% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று 15 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளை அழைத்தும் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். உச்சபட்சமாக இன்றைக்கு இந்த சமாதி கட்டக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் தீர்ப்பு வர இருக்கிறது. ஆக ஒரு கூடுதலான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அரசின் கவனத்தையும் மற்றவர்களின் கவனத்தையும் தங்கள் பக்கம் திருப்புகிற வகையிலும் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காயத்ரி, விவேக், எத்தனை மருத்துவர்கள் இதில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபடவும் இருக்கிறார்கள்? வசந்த், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 16,000 பேர் இதுபோல இளநிலை மருத்துவ கல்வியை முடித்துவிட்டு அரசு மருத்துவர்களாக கிராமப்புறங்களிலும் அதே போல அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என பல்வேறு நிலையங்களில் ஊரகப் பகுதிகளிலும் அதே போல் மலைப்பகுதிகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களிலே இங்கே களத்திலே ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரக்கூடிய தீர்ப்பை கொடுத்து இவர்கள் அடுத்த கட்டமாக தங்களுடைய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்ப்பு என்பது சாதகமாக வந்தாலும் அல்லது வேறு விதமாக வந்தாலும் கூட இவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றிதான் இதை முழுமையான தீர்ப்புக்கு கொண்டு வர முடியும் என்கிற கருத்தை தான் ஆரம்பத்தில் இருந்தே வலியுறுத்தி வருகிறார்கள். காரணம், உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்துக்கு கூட செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதன் காரணமாக உடனடியான தீர்வு என்பது இதில் கிட்டாது. எனவே பாராளுமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மருத்துவ கவுன்சிலுடைய விதிகளில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாகவே எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். 16,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் உடனடி தீர்வை அந்த வழியாகத்தான் எட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவேக், தற்பொழுது மருத்துவ மாணவர்கள் தரப்பிலிருந்து இந்த புதிய நடைமுறையை பின்பற்றுவதால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்று கருதுகிறார்கள்? அவர்கள் அது தொடர்பாக முன்வைக்கும் விஷயங்கள் என்னென்ன? இவர்கள் ஏற்கனவே மருத்துவ மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது இங்கே அமைப்பைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அரசினுடைய சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது எதுவுமே பலனளிக்காத வகையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அதை பற்றி எந்த ஒரு முடிவும் அரசும் எடுக்க முடியாத சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறதுதான் இன்றைக்கு அதிகபட்சமாக ஒரு மாணவரை உள்ளே அமர வைத்து சுற்றி செங்கல்களை எழுப்பி சிமெண்ட் வைத்து அடைத்து அதில் அவர்கள் ஒரு சமாதி போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி எங்கள் வாழ்வு சமாதிக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது போன்ற ஒரு கட்டுரையை அவர்கள் இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரை காட்சியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இதில் மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்களுக்கான தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, விவேக், தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இந்த தருணத்தில் இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? மிக முக்கியமாக அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான கோரிக்கை என்பது இளநிலை கல்வியை மருத்துவக் கல்வியை முடித்துவிட்டு அரசு மருத்துவர்களாக கிராமப்புறங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 30% அல்லது 30% வரை அதிகபட்ச மதிப்பெண்களை மட்டுமே வழங்க வேண்டும். அவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதை மாற்ற வேண்டும். அதற்கு ஏற்ற வழியாக மருத்துவ கவுன்சிலுடைய விதி 9(4) ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விதிகளின் அடிப்படையில் 90 மதிப்பெண்களானது இவர்கள் எழுதக்கூடிய அந்த தகுதி தேர்வின் அடிப்படையிலும் 10 மதிப்பெண்களானது இவர்கள் பணியாற்றக்கூடிய அந்த சேவையின் அடிப்படையிலும் கொடுக்கப்படுகிறது. அந்த நடைமுறையை தொடர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. மாறாக உயர்நீதிமன்றம் பரிந்துரைக்கக்கூடிய அதே போல அல்லது மருத்துவ கவுன்சிலுடைய விதிகளில் குறிப்பிட்டிருப்பது போல ஒரு மாணவர் ஒரு தகுதி தேர்வில் எவ்வளவு மதிப்பெண் பெறுகிறாரோ அதிலிருந்து 1 ஆண்டு அவர் கூடுதலாக அரசு மருத்துவமனைகளில் சேவை செய்திருக்கிறார் என்றால், இளநிலை கல்வியை முடித்து சேவை செய்திருக்கிறார் என்றால் 10% மதிப்பெண் வழங்கலாம். 2 ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறார் என்றால் 20% மதிப்பெண் வழங்கலாம். 3 ஆண்டுகள் சேவை செய்திருக்கிறார் என்றால் 30% மதிப்பெண்களை கூடுதலாக வழங்கலாம் என்கிற திட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வரதன் மூலமாக சேவை செய்யக்கூடிய மாணவர்கள் தங்களுக்கு தகுதி தேர்வுக்கு உரிய நிலையில் தயார் செய்யக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகவே அவர்களுடைய போட்டித்திறனையும் மற்றவர்களுடைய போட்டித்திறனை ஒன்றாக கணக்கிடக்கூடாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அவசர சட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக மருத்துவ கவுன்சிலுடைய விதிகளில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதை அவருடைய கோரிக்கையாக இருக்கும். மருத்துவ மாணவர்களின் சமாதி கட்டும் போராட்டம் பற்றிய தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி விவேக்.